ஹலோ கைஸ். ஆக்சுவலாக நீங்கள் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, முதல்ல ஜெயிக்க நினைக்கிற எல்லாத்துக்கும் முதல்ல வணக்கம். சரியா? ஏன் இந்த இது சொல்கிறேன்னா, நம்ம சொல்கிற ஒவ்வொன்றும் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால தான் ஏன்னா ஜெயிக்க நினைக்கிறவங்களாம் இது எதாவது ஒன்று போய் பதியும் அவங்க மனசுக்குள்ளே, ஏதாவது ஒன்று ஸ்பார்க் ஆகும். அதுக்கு அப்படி தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ டாப்பிக்கில் போயிடலாம். டாபிக் எண்ணம் போல் வாழ்க்கை. சரிங்களா? எண்ணம் போல் வாழ்க்கைக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறோம். இப்போ தான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஒரு கிராமம், ஏன் சிட்டின்னு வைங்க, ஒரு சிட்டின்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு சிட்டி. அந்த சிட்டியில் கோயில் இருக்குது, பக்கத்துலேயே விபச்சார விடுதி இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து கோயிலில் பூசாரி இருக்கார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த விபச்சார பெண் எப்பொழுது வெளியே வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டே இருக்கார், எங்கே கோயிலில் அமர்ந்து கொண்டு. ஆனால் அந்த விபச்சார பெண் என்ன நினைக்கிறாங்கன்னா, அடுத்து சாமிக்கு எப்போ பூஜை ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. கொஞ்ச நேரம் அப்படியே மனசில் கொஞ்சம் அமைதியாக தியானிச்சுக்கலாம் அப்படிங்கிற சேவிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்க. இவர் அந்த பெண்ணை எப்போ பார்க்கலாங்கிற ஒரு எண்ணத்தோட, ஆசைங்கிற எண்ணத்தோடு இருக்கார். இப்போ சொர்க்கம்னு ஒன்று இருந்தால் இருவரில் யாருக்கு சொர்க்கம் கிடைக்கும்? இதுதான், தட் இஸ் கால்டு எண்ணம் போல் வாழ்க்கை. லைஃப் இஸ் தாட்ஸ். ஓகேங்களா? இதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம், நம்மளோட தாட் எப்படி இருக்குது, அது நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமாக நம்ம வாட்ச் பண்ணாலே அதுதான் நாமங்கிறத முடிவு பண்ணுறோம், நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது தான். சரிங்களா? சுயநலம் இல்லாமல் எல்லாம் எடுக்கிற முடிவும். அதுக்காண்டி நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது நல்லது தான் தாட்ஸு. ஆனால் ரியாக்ட் பண்ணிடாதீங்க. ரியாக்ஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் பைத்தியம் ஆயிடுவீங்க. சரிங்களா? ப்ளீஸ் தாட்ஸை வாட்ச் பண்ணுங்கள், ரியாக்ஷன் மட்டும் பண்ணிடாதீங்க. சரிங்களா? இது கொஞ்சம் பயிற்சி கஷ்டம்தான், இது ப்ராக்டிஸ் பண்ணுறது. இதுதான் சிம்பிள். அடுத்து என்ன பார்க்குறோன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ விஜய் சேதுபதி பேசுகிறாரு. யார் மேலே கோவம் வந்தாலும் கோவம் வரட்டும், ஆனால் வெளிக்காட்டாதீங்க, ஏன்னா டைம் இருக்குது. இன்றைக்கி கோவப்பட்டவனை, இன்றைக்கி சண்டை போட்டவனை, நான் என் கூட சண்டை போட்டவனை காலத்தில் பின்னாடி சந்திக்கிறேன் பேசிட்டாரா? இப்போ உங்கள் இதில் என்ன தோணுதுன்னு நீங்கள் வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் தாட்டில் என்ன தோணுதுன்னு வாட்ச் பண்ணிட்டீங்களா? கரெக்டாக பிடிச்சிக்கணும். முதல் தாட்டு என்ன ஓடிச்சு அப்படிங்கிறத பிடிச்சிக்கிட்டிங்கன்னா, இப்போ திரும்பி அந்த வீடியோ ப்ளே பண்ணப்படும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பழி வாங்க நினச்சிங்களா, இல்லை ஜெயிக்கணும்னு நினச்சிங்களா? காலத்தில் பின்னாடி சந்திக்கிறேன், அவன் எனக்கு நண்பனாக மாறுறான். எல்லாரும் தான் முதல் பழி வாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக ஜெயிக்கவே முடியாது. அது ரொம்ப கடினம். யாரை பழி வாங்க நம்ம ஜெயிக்க தேவை, நமக்கான நம்ம ஜெயிக்கணும். சரிங்களா? இதுதான் ஒரு சின்ன விஷயம் இல்லை, அது பெரிய விஷயந்தான். சரிங்களா? யாரையும் பழிவாங்க நினைக்கக்கூடாது, அது ஒரு கெட்ட எண்ணம். இப்போ நம்ம யாருன்னு இதிலிருந்து தெரியும். ஸோ கீப் இட் அப், சேஞ்ச் யுவர் தாட்ஸ், சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட், பிலீவ் யுவர் செல்ஃப். ஓகே, தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ பார்க்குறதே ஒரு அபூர்வம் தான். ஓகேங்களா? ஏன் சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு மாற்றங்கள் உண்டாக போகுதுன்னு அர்த்தம். அதனால சொல்கிறேன், ஒரு நல்ல மாற்றம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.